அதே மாதிரி பார்க்கிறார்கள். சில நல்ல பண்புகளை பார்க்கிறார்கள். முஸ்லிம்கள் மத்தியில குடும்ப அமைப்பை சரியாக பேணுகிறார்கள். விபச்சாரம் குறைவாக இருக்கிறது. குடும்ப அமைப்பை பேணக்கூடியவர்கள் ஒழுங்கா சந்ததிகளை உற்பத்தி பண்ணுவார்கள். கணவன் மனைவிங்கிற அந்த உறவு இருந்தால் தானே பிள்ளைகளாம் வரும். அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் முஸ்லிம்களுடைய அந்த வளர்ச்சி விகிதம் தொடர்ச்சியாக சீராக இருந்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு நாட்டிலையும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்முடைய வளர்ச்சி விகிதம் குறைந்தது இல்லை. ஆனா மேற்கத்திய நாடுகள் என்ன கற்றுக் கொடுக்கிறது, என்ன மாதிரி சித்தாந்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான். கல்யாணம் பண்ண வேண்டாம், யாரோடையும் போய்க்க, ஒரு நாளைக்கு இவன்ட்ட போ, ஒரு நாளைக்கு அவன்கிட்ட போ, ஒரு நாளைக்கு இவள்கிட்ட போ, அடுத்த நாளைக்கு இவள்கிட்ட போ, ஒரு மாசம் இவளை வச்சுக்க, அடுத்த மாசம் அவளை வச்சுக்க, அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை அந்த உலகத்துக்கு சொன்னா என்ன நடக்குது? பிள்ளை பேரு குறைகிறது. மனைவியின் பொறுப்பு சுமந்து நம்ம புள்ள நம்ம வாரிசு வந்தா தானே புள்ள பெறுவான். என் புள்ள என் புருஷன் என் பொண்டாட்டின்னு வரணும் இல்லையா? அப்படியான ஒரு அமைப்பை பேணி காத்தால் மட்டும்தான் அந்த சமூகம் வளர்ச்சி பெறும். இப்ப மேற்கத்திய நாடுகளை பார்த்தீர்கள் சொன்னா அவங்கள்ட்ட அந்த கலாச்சார மாற்றத்தின் காரணமாக கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாம் செய்யலாம் அவனே ஊக்குவிக்கிறான், அவனே அதை ஆதரிக்கிறான், அதுக்கு உரிய சாதனங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறான். நீ கற்களைப்பு செஞ்சு கேட்கிறான், எப்படி சட்டம் போடுறான்? முன்னாடியே இவனுடைய போய்க்க, 15 வயசுல வேணாலும் பண்ணிக்க, 20 வேணாலும் பண்ணிக்க, கற்பமா வேணாலும் ஆயிக்க, விரும்பினா கலைச்சிக்க, நினைச்சா கல்யாணம் பண்ணிக்க, இல்லைன்னா போய்கிட்டு இஷ்டத்துக்கு போய்க்க. இப்படியான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்த பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டா கணிக்கிறாங்க. அங்க உள்ள ஒவ்வொரு சபைகளும் மதங்களை காப்பதற்கு உள்ள சபைகளும் கணிக்கிறாங்க. இப்படியே போனா ஜீரோல நின்றும், சந்ததிகள் இருக்காது, ஜெனரேஷன் இருக்காது, ஐரோப்பா சுடுகாடா போயிடும். பிரான்ஸ் ஐரோப்பா சேர்ந்ததான். அப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் சுடுகாடா ஆகிவிடும். அப்படிங்கிற மாதிரி சுடுகாடா போயிருமே என்று பயப்படும் பொழுது இவங்க என்னடா நம்பரை கூட்டுறாங்க. அதே மாதிரி சீரா வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு மனித இனம் எந்த வளர்ச்சியில சீரான வளர்ச்சி விகிதம் இருக்க வேண்டுமோ அந்த மாதிரி இந்த மார்க்கத்தை வளர்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கோபமா இருக்குது. அப்புறம் என்ன பண்றாங்க? 2 புள்ள பெத்தா இவ்வளவு பணம் கூட தருவோம், நீ 3 புள்ள பெத்தா உனக்கு அவ்வளவு தருவோம், நீ 5 புள்ள பெத்தேன்னு வை, நீ தான் ராஜாங்கிற. இப்ப எப்படி பெறுவான்? புள்ள பெறுவதற்குரிய அம்புட்டு வாசல் அடைச்சு வச்சுட்டு எவனுடைய போய்க்கன்னு சொல்லிவிட்டு நீ 5 புள்ள பெத்தா உனக்கு அதை தருவேன், நீ 10 புள்ள பெரு. நம்ம நாட்டு ஜனத்தொகை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, பிரான்ஸ்ல அறிவிக்கிறாங்க. அதிக பிள்ளை இருப்பவர்களுக்கு அதிகமான வசதிகளோட அவன் எல்லாம் செஞ்சு தர்றாங்கிற அரசாங்கத்திலேயே மக்களோட யாருக்கு ஆள போறான்? அப்புறமேலு மனிதன் இல்லாத மண் எவ்வளவு பெருசா நமக்கு என்னதுக்கு? அப்ப இந்த மாதிரி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கோபமா இருக்குது. இந்த மியான்மர்ல பாருங்க, இலங்கையில பாருங்க, மியான்மர்ல இந்த புத்தர்கள் ஆட்டம் போடுற காரணம் என்ன? மதத்தின் பேரால சாமியாரா போயிடுறாங்க. அம்பிட்டு பேரும் ஏன்னா சாமியாருக்கு பயங்கரமான கௌரவம். அங்க சாமியார் ஆகிக்கிட்டு தேவைக்கு வேற மாதிரி ட்ரெஸ்ல சாமியாரா போன உடனே இவன் வேற மாதிரி வகையில தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிக்கிறானா, அப்ப கல்யாணம் குறைஞ்சு போச்சு. முக்காவாசி பேர் சாமியாரா ஆசைப்படுறான். இப்ப என்னவாங்க வெளியிடுறாங்க, முஸ்லிம்கள் நேற்று 5 இருந்தார்கள், இன்றைக்கு 17 ஆகிவிட்டார்கள். முஸ்லிம் கடை இப்ப நம்ம அடிக்கிறான். அதான் காரணம். அவனுக்கு கோவம் வருது. என்ன செய்ய? அடி. முஸ்லிம்களுக்கு எதிராக ஏதாவது செய்ய. அப்ப முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் கொந்தளிப்பதற்கு கொள்கை பிடிப்போடு உள்ள வளர்ச்சி விகிதம், மார்க்க பற்றுதலோடு உள்ள வளர்ச்சி விகிதம், இவைகள் எல்லாம் அவங்களுக்கு என்ன இருக்கிறது? உறுத்துகிறது.